ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்றைக்கி ஜோவின் பயணத்தில் சண்டே மார்னிங்லேருந்து உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 8 மணி ஆச்சு. என்னோடய அக்கா பையனும் என் தங்கச்சியும் வந்திருக்காங்க. அதனால் இந்த விலாகை வந்துட்டு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நல்லா அரட்டை தூங்கும்போதே 12 மணி ஆச்சு. நாங்கள் இப்போ எந்திரிச்சது வந்து ஒரு 8:30 மணி இருக்கும். இப்போ தான் எழுந்திருக்கோம். இனிமேல் தான் மார்னிங் டிஃபன் கிடையாது, லன்ச்சு தான். லன்ச்சு மட்டும் சமைச்சு சாப்பிட்லான்னு ஐடியா. எல்லாம் வந்து இப்போ தான் எழுந்து ரெடி ஆகிட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபுல் டே வந்து தம்பியை மியாக்குட்டியை வந்து என் தங்கச்சி தான் வந்து வச்சுருக்க போகிறான். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடலாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வந்து சாப்பிடல, அதனால் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு இந்த மேரிகோல்டு பிஸ்கட் தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். தம்பி, தங்கச்சி, நான் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டாக ஆஜராயிட்டேன். இங்கே மியாக்குட்டியும் அவங்க சித்தியும் ஓவராக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வா சாப்பிட்லாம், பிஸ்கட் சாப்பிடுவ நீ, வா பையா வரலையா? சரி போ, அம்மா மட்டும் சாப்பிட்றேன். நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க, நல்லா வேலை பவினே. பவினே நல்லா வேலை பண்ணியிருக்கிறீங்க, நல்லா வேலை. பவினே பவினே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட முடியல. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சிக்கன் மட்டும்தான். சிக்கன் வந்து இந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையாகவே என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதனால் அதே மெத்தடில் ஒரு 4-5 டைம் பண்ணியாச்சு. அதே மெத்தடில் தான் இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது ட்ரை பண்ணுது. அதிக சிக்கன் எடுக்க மாட்டோம், எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். தங்கச்சி வந்து சாதம் வடிச்சிட்டான். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக. இங்கே வந்துட்டு குழம்பு வச்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 காகம் வந்து இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்காக நின்றுட்டு இருந்துச்சுன்னு தெரில. நான் எங்கே போனாலும் சரி, தம்பிக்கு சாதம் ஊட்டினாலும் சரி, இந்த 2 காக்கா வந்துடுது. 2-3 காக்கா வரும். என்னுடைய அக்கா, பாட்டி, தாத்தா 3 பேரும் நான் எப்போவுமே வந்து கோயிலுக்கு போகிறதும் சரி, வீட்டில் சாமி கும்பிடும்போதும் சரி, அவங்க 3 பேரும் தான் நான் மனசில் நினச்சிட்டு சாமி கும்பிடுவேன். எப்போவுமே அவங்க என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். ஏதாவது ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும்போதோ, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள், ஏதாவது திடீர்னு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்கிட்டையாவது புலம்பணும் அப்படின்னு நினச்சா அவங்க 3 பேரும் நினச்சி தான் நான் வந்துட்டு வேண்டிப்பேன். நிறையா விஷயங்கள் அப்போ நடந்திருக்கு. அதனால் எனக்கு அவங்க கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் இந்த காக்கா வந்து உட்காந்ததுமே நான் வந்துட்டு 2 காக்கா தான் இருந்துச்சு, 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு காக்கா வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. 2வது காக்கா வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்துச்சு, உடனே எடுக்கலை. கொஞ்ச நேரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு விட்டாச்சு. அது வந்து எங்களோட தாத்தா தான் எடுத்திருப்பாருன்னு எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. என்னோடய தாத்தா, பாட்டி, அக்கா 3 பேருமே வந்து என் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வச்சா எடுத்துட்டாங்க. இது மூட நம்பிக்கை கூட ஒரு சிலர் சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஒரு 2 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அவங்கள தான் வந்து எங்கள் வீட்டில் சாமியாக வச்சு கும்பிடுவாங்க. அதையே நானும் இங்கே வந்து எங்கள் அக்காவை நினச்சி எப்போவுமே சாமி கும்பிட்டுப்பேன். ரீசெண்டாக நான் 8th படிக்கும்போது என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க, என்னோடய அம்மாவோட அம்மா. அதுக்கப்புறம் என்னோடய தாத்தா என்னோடய கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதனால் 3 பேருமே நான் வந்து தெய்வமாக நினச்சி சாமி கும்பிட்டுப்பேன். மேக்ஸிமம் வந்து அவங்க 3 பேரை நினச்சி எங்கேயாவது சாமி கும்பிடும்போது கூட அவங்க 3 பேர் இருப்பாங்க. அதனால் நான் வந்து வச்சதுமே எடுத்துகிட்டு போயிடுச்சு ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அடுத்து செகண்ட் ஒன்று வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, ரொம்ப லேட்டாகி தான் எடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நாங்கள் அது பக்கத்துலேயே நின்னோம் அப்படின்னா வந்து எடுக்காதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் வந்து குழம்பு வைக்க ரெடி ஆகிட்டேன். குழம்பு வச்சு முடிச்சுட்டேன். நல்லா தகன்னு கொதிச்சிட்ருக்கு. சூப்பரான வாசனையாகவும் இருக்குது. இதோட ரெசிபியெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு சிக்கன், மட்டன் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து அந்தளவுக்கு வைக்க தெரியாது. ஒரு 100க்கு 30% கஷ்டம்தான். அந்தளவுக்கு தான் வைக்க தெரியும். அதனால் இந்த ரெசிபியெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி
யாராவது அதை ட்ரை பண்ணி எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஷேர் பண்ணல. ஏதோ என்னால் முடிஞ்சதை ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க 2 பேரும் வாழை இலையில் சாப்பிட்ணும், என் தங்கச்சியும் என் அக்கா பையனும் வாழை இலையில் தான் சாப்பிட்ணும் ஒரு ஆள் உயரத்துக்கு கட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இதில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இதில் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னாலே நிறைய நன்மைகள் இருக்குது. அது இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூடுன்னு சொல்லுவாங்க. சரி நம்மளே கொஞ்சமாக டேஸ்ட்டில் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையிலேயே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம், அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் சிக்கன், சாதம், குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாடு பரிமாறிடுவோம். பாருங்களே வாழை இலையில் அந்த நல்லா கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணி நிற்கிற அழகை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி முன்னாடி ஒரு விளாகில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய இலையை போட்டு மீன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சு சாப்பிட்ருப்பேன். அது வந்து தம்பி பிறந்த புதுசு, அப்போ வந்து டெலிவரி ஆனப்போ நிறைய சாப்பிடணுன்னு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த சமயம் நான் அப்படி சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வாழை இலையில் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. வாழை இலையில் சாப்பிட்டு சரி இது இவங்க மூலியமாக நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வாழை இலையில் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 பேருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பி இருக்கானா, அதனால சரி நம்ம தனியாக கொஞ்சம் தள்ளி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் இன்றைக்கி சண்டே வந்து நல்லா வயிறு நம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் முடியும். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில, பாச மலையில் பொழிஞ்சிட்ருக்காங்க என் மியா குட்டியும் சித்தியும் அவங்க சித்தியும். நான் இதுதான் நமக்கு நல்ல நேரம்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். இப்படி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எப்படி தூங்கினேனே தெரில, நல்லா தூங்கிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே வெளியில் போகணும் அப்படின்றதவே மெய் மறந்து நாங்கள் தூங்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த சண்டே. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலியான சண்டேனால் இன்றைக்கி தான். மியா குட்டியை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கேர் பண்ணிக்கிட்டது என்னோடய தங்கச்சி தான். ஃபுல்லாக குளிக்க வைக்கிறதுலேருந்து அது எல்லாமே பின்னாடி வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா கிச்சனுக்குள்ளே சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா இந்த புறா வந்துருச்சு. புறா எப்படி உள்ளே வந்துச்சுன்னே தெரில, பின்னாடி நிறைய புறா இருக்கும், ஆனால் எப்படியோ உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டதுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இனி வரதெல்லாம் என் தங்கச்சி தம்பி எப்படிலாம் கேர் பண்ணிட்டு வரும். நான் வந்து அப்போ அந்த டைம் வந்து எம்ப்ராய்டிங் போட்டுட்ருந்தேன். ஜான்குட்டி குஞ்சாமணி மறைச்சுக்கிட்டா அவங்க சித்திவா. போங்க போங்க குளிக்கவா போறீங்க? பாய். சரிப்பா கிளம்பலாம். சரி சரி சாத்திட்டு போ. இந்த டிசைன் தான் போட்டுட்ருக்கேன், இந்த டிசைன் தான் மார்க் பண்ணி போட்டுட்ருக்கேன். எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த மாடல் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே வந்து தம்பியை வந்து தங்கச்சி தான் குளிக்க வச்சு அவள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் இந்த வீடியோவில் இருந்துச்சு. சரி அட்டாச் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிட்டேன். தம்பிக்கு இப்போலாம் வந்து தண்ணியில் விளையாடுறதுன்னா அவ்வளோ பிடிக்குதாங்க. அப்படின்னா இங்கே நிறைய வெயிலாக இருக்குது, தண்ணியில் இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தண்ணியில் போயிட்டு இந்த மாதிரியே நல்லா விளையாண்டுட்ருக்கோம். இப்போல்லாம் நான் பச்சை தண்ணியே அப்படியே 3 நேரம் குளிக்க வச்சுருது. காலையில் எழுந்ததுமே குளிக்க வச்சுறது, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்க வைப்பேன், அப்புறம் நைட்டு வந்து ஒரு 6 மணியை போல் குளிக்க வச்சுருவேன். இந்த மாதிரி 3 நேரம் குளிக்க வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கான். இல்லைன்னா நைட் நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறா வேர்க்கிறனால. வெயில் அதிகமாகிடுச்சுல்ல, அதனால் தூங்குறதில்ல. அப்பளது நல்லா சிரிச்சா. குளிச்சாச்சா? சிரிப்போ. அவ்வளோதாங்க, இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு தான் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு. பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு பிடிச்ச மாதிரியே டிசைன் பண்ணவும் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இது வந்து உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஹாப்பியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் மறந்து நம்ம தேவையில்லாமல் அன்வான்டாக திங்க் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு கிடைக்கிற டைம்லலாம் நான் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிப்பேன், அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. ஒருத்தவங்க கொடுத்து நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு வந்து மீட் பண்ணுறப்ப பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.